ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 312வது நாம திருப்பெயர் விஷமோச்சகாய நமஹா. விஷம் இறக்குவோனுக்கு நமஸ்காரம். விஷத்தை மோச்சக நீக்குபவன். இது நம்ம ஆண்டவனான அச்சங்கோவில் சுவாமிக்கே ரொம்ப விசேஷமாக பொருந்தக்கூடிய ஒரு திருப்பெயர். சாஸ்தாவினுடைய இந்த பெயர் விஷம் நீக்கும் தன்மையை பற்றி வரக்கூடியது. அனுபவபூர்வமான உண்மை. பகவான வைத்தியாகாரம் விஷம் ரோகாபகாரம், அதாவது விஷத்திற்கே விஷம், அனைத்து வியாதிகளையும் போக்கக்கூடிய வைத்தியனுடைய உருவம்னு பூதநாத விம்சதி சொல்கிறது. எந்த விஷம் ஏறினாலும் அவனுடைய பெயரை சொல்லி திருநீர் பூசினாலே விஷம் நிச்சயமாக இறங்கிடும். நம்முடைய மனதில் உள்ள விஷம் போன்ற தீய குணங்களிலிருந்தும் நம்ம விடுவிப்பவன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். மகரஜோதியினுடைய ஆசிரியரான ஸ்ரீ சாஸ்தா கோபால் ஐயர் தன்னுடைய அனுபவத்தையே சொல்கிறார். மலை யாத்திரைக்காக மாலை அணிந்திருந்த ஒரு சமயத்தில் அவர் ராத்திரி தூங்கும்போது ஒரு பெரிய சடைப்பூரான், சாமானிய புறானிலே சடப்பூரான் வலது விரலில் பல இடங்களில் கடிச்சுடுத்து. அவர் உடனே பகவானுடைய இந்த திருநாமத்தை சொல்லி கடித்த இடத்துல விபூதியை தேய்த்து விட்டு படுத்துன்னு விட்டார். காத்தால் எழுந்து பார்த்தபோது கடிபட்ட இடத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். பூரான் கடித்ததுன்னா கடித்த இடம் தடித்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்தை சொரிந்தால் நீர் ஒழுகும். நீர்ப்பட்ட இடங்கள் மேலே எங்கெங்கே படுறதோ அங்கெல்லாம் தடிப்பும் மறுப்பும் ஏற்படும். பகவானுடைய இந்த பேருக்கே அந்த மகிமை. அச்சங்கோவில் அரசனுடைய விஷம் நீக்கும் அருட்பிரசாதம்னு அச்சங்கோவில் வளாகத்தில் ஒரு கிணறு இருக்குது. அதுலேருந்து இருக்கிற தீர்த்தம் பகவானுக்கு அபிஷேகமானது. பகவானுடைய திருமேனியில் அது அபிஷேகமாகி அந்த தீர்த்தத்திற்கு பாம்பினுடைய விஷத்தை நீக்கிற தன்மை வந்துவிடுறது. அன்றுள்ள அபிஷேக தீர்த்தம் மறுநாள் அபிஷேகமாகும் வரை கோவிலில் பீட்டத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டு எந்த நேரமாக இருந்தாலும் பாம்பு கடித்து விஷமேறியவர்களை கோயிலுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டால் உடனே மேல் சாந்தியும் நேரம் காலம் பாராமல் குளித்து விட்டு ஸ்ரீகோவில் திறந்து 2 மணியாக இருந்தாலும் அபிஷேக தீர்த்தமும் முக்கியமாக பகவானுடைய கையில் வைக்கக்கூடிய திருக்கை பிரசாதம்னு சொல்லக்கூடிய திருக்கை பிரசாதமான சந்தனம், அதை எடுத்து சந்தனத்தை கடிவாயில் பூசி, அதாவது கடிபட்ட இடத்துல தடவி அபிஷேக தீர்த்தத்தை கொடுக்க உடனே விஷமானது இறங்கிடும். இந்த வழக்கம் அனாதிகாலமாக நடந்து வர்றது. பலரும் சுகமடைந்திருப்பது கண்கண்ட உண்மை. இது அடியங்களுடைய அனுபவத்திலே நிறைய பார்த்தாச்சு. சாதுர்மாசிய காலங்களில் கிட்டத்தட்ட 4-5 பேர் நிறைய கடிபட்டு வந்ததுண்டு. 3 நாள் பகவான் அங்கேயே தொழணும். அங்கே இருந்து அந்த தீர்த்தம், சந்தனம், அந்த கஞ்சியை மாத்திரம் பிரசாதம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவர்கள் தானாக நேராய் போனதுண்டு. இதில் சர்ப்ப விஷம் மாத்திரம் இல்லை, அந்த மலை பக்கம் இருக்கக்கூடிய ரொம்ப விஷமுள்ள தேள், அப்புறம் சில பூச்சிகள், இதெல்லாம் கடித்து இதானவர்கள் கூட நேராகி சாக்கில் கட்டி தூக்கின்னு பகவானுடைய சன்னதியில் வச்சு உடம்பெல்லாம் விரைச்சி அந்த வாயில் எதையுமே விட முடியாத சமயத்தில் அந்த கிண்டியை விட்டு சுவாமியினுடைய தீர்த்தம் விட்ட உடனே எப்படி நெருப்பு பட்ட உடனே மெழுகு தானாக உருக ஆரம்பிக்குமோ அந்த மாதிரி உடனே அந்த தீர்த்தம் உள்ளே போக போக மெதுவாக உடம்பில் அந்த இறுக்கத்தன்மை போனதுங்கிறதெல்லாம் நாங்கள் நேராக கண்டவர்களே நிறைய சொல்லியிருக்கார்கள். அதனால் பகவான் பவரோக வைத்தியன். இவர் சொன்னால் போல மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சலம்ங்கிறதான பெரிய ஒரு விஷத்தையும் போக்கக்கூடியவர், கெட்ட குணங்களை போக்கக்கூடியவர், விஷத்தை போக்கக்கூடியவர். அவர் பெயரை சொல்லி விபூதி இட்டாலே அது நிறைய அனுகிரகத்தை பண்ணுங்கிறதுக்கு உதாரணங்கள் பல. அதே மாதிரி விஷங்களை பற்றின ஒரு குறிப்பும் இங்கே சொல்லப்படுறதாக இருக்குது. 5 மகா விஷங்கள், சாமானியம் இல்லை, 5 மகா விஷங்கள்: ஸ்ருங்கி, காலகூட்டம், முஸ்தகம், வத்சநாபம், சங்ககரணி. அதுக்கடுத்து பஞ்ச விஷங்கள், மகாவிஷம் ஆயிடுத்து. அப்புறம் விஷம்: சங்கியம், ஹரிதாலம், மனோசிலை, வத்சநாபம், சர்ப்ப விஷம். பஞ்ச உபவிஷங்கள், அதாவது கூட சேர்ந்த விஷங்கள்: அர்க்கக்ஷீரம், அதாவது எருக்கம்பால்; ஸ்னுஹி க்ஷீரம், வாந்தி எடுத்த பால்; காளீஹாரிகம், கருணாகத்தோட விஷம்; தத்தூரம், ஊமத்தை; கரவீரம், அரளி. இப்படி 337 வகை விஷங்களும் வைத்திய நூலில் சொல்லப்பட்டதாக இருக்குது. அகத தந்திரம்ங்கிற பேரோட ஆயுர்வேதத்தில் இதை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. விஷத்தை நீக்கிற முறை விஷவித்தை அல்லது மதுவித்தைன்னு சொல்லப்படும்.
இந்திரன் அதை ததீச்சி முனிவருக்கு சொல்லி இதை வேற யாருக்கும் சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டா அந்த தலை துண்டிக்கப்பட்டதாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் தேவ வைத்தியர்கள், தேவர்களுக்கெல்லாம் மருத்துவர்கள் உண்டு. அஸ்வினி தேவர்கள் என்ன பண்ணினார்கள், இந்த விஷவித்தியை ததீச்சி மகர்ஷியிலிருந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்டார்கள். அவர் இந்த நியமத்தை சொன்னார். சரி, ஒன்றும் இல்லை, உங்கள் தலையை இப்போ எடுத்துட்டு வேற ஒரு தலையை நாங்கள் பொருத்திடுறோம். நிபந்தனையை மீறினதுனால இந்திரன் உங்களுடைய இந்த சாமானிய வேற ஒரு தலையை துண்டித்துட்டு உங்கள் தலையை நாங்கள் அப்புறம் பொருத்திடுறோம்னார்கள். அதே போல் அதை சொன்ன உடனே அஸ்வினி தேவர்கள் இப்படி இதை கேட்டுட்ட உடனே இந்திரன் அவருடைய போலி தலையை வெட்டிவிட்டான். அஸ்வினி தேவர்கள் வந்து சரியான தலையை பொருத்தினார்கள் அப்படின்னு ஒரு சரித்திரமானது சொல்லப்படுறது புராணங்களில். விஷம் நீக்கிற மந்திரம் அகஸ்தியரால் சொல்லப்பட்டதாக ருக்வேதம் சொல்கிறது. பக்த பிரகலாதனுக்கு அவனுடைய தந்த ஊட்டிய நஞ்சு பயனற்று போனது. அப்பருக்கு நஞ்சு அமுதாக்கினது அப்பர் சுவாமிகளுக்கு. அவர் பதிகம் பாடி அப்பூதியலுடைய குழந்தைகள் பாம்பு கடிச்சு இறந்த பையனை உயிர்ப்பித்தார். சம்பந்தர் பதிகம் பாடி விஷத்தால் இருந்த வணிகனுக்கு உயிரூட்டியதும் இங்கே நினைவு கூறத்தக்கது. அதனால் பகவானுடைய பெயரை சொல்லி திருநீர் அணிஞ்சுட்டா எவ்வளோ பெரிய விஷமாக இருந்தாலும் அது போகும் அப்படிங்கிறது இதனால் கண்கூடு. இது முக்கியமாக நம்ம சுவாமியான, நம்ம ஆண்டவனான, நம்ம பிரபுவான அச்சங்கோவில் அரசனை விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாமா. விஷமோச்சகாய நமஹ. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.